டாக்ஸிக் படத்தோட கிளிம்ஸை நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இந்த கிளிம்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா கொடுத்துருந்தாங்க. ஒரு லேடி டைரக்டரா இந்த அளவுக்கு ஹீரோ இன்ட்ரோலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காருக்குள்ளார இருந்துகிட்டே கசமுசாலாம் பண்ணிக்கிட்டு பாமெல்லாம் வெடிக்க வைக்கிறாரு. வித்தியாசமா பண்றேங்கிற பேர்ல வினோதமா பண்ணியிருந்தாங்க. பார்க்கக்குள்ள புதுசா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரோ யாராச்சும் பார்த்துருக்கீங்க? அதுவும் கிளிம்ஸ்ல கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. இந்த கிளிம்ஸ்ல காட்டின விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிமிட்ரியில வில்லனோட கேங்க அமைதியான முறையில அவனோட சன்னோட அடக்கத்தை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக அங்க அமைதியா அடக்கம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் துரத்தி விட்டு அந்த சிமிட்ரியே சாத்திட்டு அமைதியா அடக்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் அடக்கம் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கசமுசா பாடிக்கிட்டே பாம்பை வெடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்கி வந்து டாடிஸ் ஹோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. யஷோட லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த கிளிம்ஸோட குவாலிட்டிங்கிறதும் பயங்கரமா இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா தரமா பண்ணிருக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா கொஞ்சம் மார்க்கோ டோன்ல இருக்க மாதிரியே தெரியுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா பார்க்கக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியா தான் இருக்க போகுது. ஆனா எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா காட்ட போறாங்கிறது தான் தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத.